குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் நாள் வசூலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வசூலை எடுத்திருக்கு. அதே மாதிரியே மற்ற ஸ்டேட்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் மலேசியாவில், அதே மாதிரி சிங்கப்பூரில், யூஎஸ்ஏல எல்லா இடத்துலையுமே பெரிய லெவலில் வசூல் எடுத்திருக்கு. ஸோ ஓவர்சீஸில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த படம் இந்த கலெக்ஷன் நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரெடிக்ஷன் இது இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முன்கூட்டியே போடுங்க. மேட்ச் ஆகுதான் நீங்களே பாருங்க. அப்புறம் இன்னும் சில படங்கள் முக்கியமாக வந்து ஜாட் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பசூக்கா அப்படின்னு மலையாள திரைப்படம், ஆலப்புழா ஜிம்கானா, மரண மாஸ் அப்படின்னு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எல்லா படத்தோட கலெக்ஷனையும் பார்க்க போறோம். இது இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில படங்கள் வீரதீர சூரன், L2 எம்புரான், சிக்கந்தர், இந்த மாதிரி படங்களோட வசூலையும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரியே வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் அந்த ஃப்ரேமில் வச்சேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஹரிஹரன், PS, நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், சக்தி எடிட், ஸ்மார்ட் பாஷா, அப்புறம் முகமது ரிகாஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ பாருங்க அதுக்கு என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. என் மைண்ட் கிராஃப்ட் மூவி இந்த படத்தோட டே 7 இந்தியாவில் வந்து 65 லட்சம், டோட்டலாக 8 கோடி 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 343.9 மில்லியன் US டாலர், 2960 கோடி கிட்ட இது மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம். இந்த சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்டு ஒரு பெரிய நம்பர் எதிர்பார்க்கலாம். டிப்ளமேட் திரைப்படத்தோட டே 28 இந்தியாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம், டோட்டலாக 49 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 28 நாளில். ஸோ ஒரு நல்ல ரிவ்யூ வந்த ஒரு படம். பெரிய அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவில் பூம் ஆகி பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் இந்த படம் மோஸ்ட்லி அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த 93-94% கிட்டே இந்த படம் ரெக்கவர் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் தேவைப்படுது. ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது வேணும்ல. சிக்கந்தர் திரைப்படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் 78 லட்சம், வேர்ல்டு வைடு 92 லட்சம், டோட்டலாக 127 கோடியே 57 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 173 கோடியே 92 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான தோல்வி படமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படம். அடுத்ததாக ஜாட்டு திரைப்படத்தோட டே 1 கலெக்ஷன் சன்னி டியோல் அவர்களோட திரைப்படம். இதுக்கு முன்னாடி படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், வேற லெவல் ஹிட் ஆச்சு, அந்த கதார் 2. இப்போ அடுத்த படம் இது என்ன அப்படின்னா, நம்ம குட் பேட் அக்லி படத்துக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்க தான் இந்த படத்துக்குமே ப்ரொடக்ஷன் கம்பெனி. இதில் என்னன்னா ரெண்டுமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் 11 கோடியே 30 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு டோட்டலாக 13 கோடியே 25 லட்சம், 100 கோடி பட்ஜெட். ஸோ டே 1 இந்த கலெக்ஷன் அளவுக்கு டே 2 டே 3 இந்த படம் வரப்போதாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா படத்துக்கு பயங்கரமான நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்புறம் மேட் ஸ்கொயர் இந்த படத்தோட டே 14 ஆந்திரா தெலுங்கானால 46 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம், டோட்டலா 73 கோடியே 51 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஒரு 49 கோடியே 25 லட்சம், 40 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டரே ஆயிருக்கு. அப்புறம் இன்னொரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஜாக் அப்படிங்கிற படம். ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 86 லட்சம், பட்ஜெட் 35 கோடி. ஸோ இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது இது ஒரு சூப்பர் கலெக்ஷன், அப்படியே ஆக ஓகங்கிற கலெக்ஷனும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப மோசமான கலெக்ஷனும் கிடையாது. டே 2 டே 3 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனா இந்த ஹீரோவோட முந்தைய திரைப்படங்கள் ஓரளவுக்கு இதோட பெரிய அளவுல ஓப்பனிங் இருந்திருக்கு. அதுல முக்கியமான டில்லு ஸ்கொயர். ஸோ அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 15 கேரளால 58 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலா கேரளால 86 கோடியே 12 லட்சமும், வேர்ல்டு வைடு 264 கோடியே 71 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா மலையாள சினிமாவோட விஜய் சேதுபதி அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கப்படக்கூடிய பசில் ஜோசப், அவர் வந்து மாசத்துக்கு ஒரு படம் கன்ஃபார்மா ஒரு படம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் படம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மரண மாசம் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு. டே 1 கேரளால 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 40 லட்சம். ஸோ ஓவர்சீஸ் கலெக்ஷன் மேபி அப்டேட் ஆகலாம். அப்டேட் ஆயிருந்தா அதை நாளைக்கு வீடியோல நான் சொல்றேன். அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம், நஸ்லன் அப்படிங்கிற ஹீரோ, அதாவது இந்த பிரேமுலு படத்துல கூட நடிச்சிருந்தார். ரீசெண்டா கூட ஒரு படம் வந்து
ஐயம் காதலன் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது, அந்த ஹீரோ தான். இந்த படத்துக்கு கேரளால டே 1 2,98,00,000, வேர்ல்டு வைடு 4,05,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் மம்முட்டி அவர்களோட பசூக்கா திரைப்படம் டே 1 கேரளால 3,31,00,000, வேர்ல்டு வைடு 5,27,00,000 இந்த படத்துக்கு பட்ஜெட். மம்முட்டி அவர்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டா எல்லா படத்துக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஒரு படத்துக்கு வந்து 10 கோடி, இன்னொரு படத்துக்கு வந்து 2 கோடி அப்படி இல்ல. எல்லா படத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலெக்ஷன் இருக்கு. அப்புறம் தமிழ் படங்கள்ல வேற என்ன படம்? வீரதீர சூரன் போன வாரம் ரிலீஸ் ஆன படம். நேத்து 15வது நாள் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான ஷோஸ் தான். 25,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா வேர்ல்டு வைடு 30,00,000. டோட்டலா 38 கோடியே 68,00,000 தமிழ்நாட்டிலயும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 28,00,000. ஸோ குட் பேட் அக்லி படத்தோட டே 1 ஓவர்சீஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். யூஎஸ்ஏல $335K, 2 கோடியே 88,00,000. கனடால $185K, 1 கோடியே 59,00,000. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல $485K, 4 கோடியே 17,00,000. யூகேல 113K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1 கோடியே 27,00,000. மலேசியால 1.87 மில்லியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 3 கோடியே 60,00,000. சிங்கப்பூர்ல 197K சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, இது வந்து 1 கோடியே 28,00,000. ஸ்ரீலங்கால 3 கோடியே 8,00,000 இந்த படம் வந்து ஸ்ரீலங்கன் கரன்சியில கலெக்ட் பண்ணியிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு, அதாவது இந்தியன் கரன்சிக்கு 89,00,000. ஸோ ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அப்புறம் போலாண்டு, அந்த மாதிரி நாடுகள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது $188K. ஸோ இது வந்து 1 கோடியே 62,00,000. டோட்டலா $2 மில்லியன் ஓப்பனிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 17 கோடியே 31,00,000 இந்த படம் வந்து ஓவர்சீஸ் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய விஷயம். ஸோ நல்ல ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ செகண்ட் டே, தேர்ட் டேலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எவ்வளோ வரும், ஓவர்சீஸ்ல மட்டும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் 29 கோடியே 44,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த 30 கோடி கிட்ட வந்து இருக்கு. சூப்பரான கலெக்ஷன். அப்புறம் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 65,00,000, கர்நாடகால 3 கோடியே 25,00,000, கேரளால 76,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு 50,00,000, ஓவர்சீஸ்ல 17 கோடியே 31,00,000, உலகம் முழுக்க 52 கோடியே 91,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓப்பனிங் டே ஒரு சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்டுமே பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மோஸ்ட்லி ஃபேன் செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த படமே இருக்கு. படமே கிட்டத்தட்ட ஃபேன் பை சம்பவம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்ட் வரையுமே ஃபேன்ஸ் தான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் தான் ரிப்பீட்டட் வாட்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் வீக்கெண்ட் எவ்வளவு வரும் நீங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. அப்புறம் இப்ப நான் சொல்ற இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு எர்லி எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான், முன்ன பின்ன மாறலாம் இதுல இருந்து. ஸோ அப்படி மாறிச்சு, மோஸ்ட்லி மாறாது, அப்படி மாறிச்சு அப்படின்னா நாளைக்கு வீடியோல நான் அதை அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து நிறைய சோர்சஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி நிறைய இடத்துல இருந்து இதை வந்து கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவா நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன். இது ஒரு ட்ரேட் வட்டார நம்பர். இது ஒரு 52 கோடியே 91,00,000 டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அஃபிஷியலா ப்ரொடியூசர் நம்பர் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அது 54 கோடி 53 கோடி நம்ம நம்பரோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கலாம், இல்ல 60 கோடி 70 கோடி போகுதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த படம் டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. அதே மாதிரியே டே 2, டே 3 இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.